எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம கையல் சீரியல் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அட்லீஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா, இன்றைக்காவது விக்னேஷ் வந்துருவாங்க, இன்றைக்காவது இந்த சீமந்தம் முடிஞ்சிரும்னு பார்த்தேன். பட் கிடையாது, இன்றைக்கும் இழுத்துட்டே தான் இருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, என்ன இன்னும் மாப்பிள்ளை வரல, ஏதாவது பிரச்சனையா அப்படி இப்படின்னு ஓடிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே சரவணவேல் வந்துட்டு நானும் இங்கே தான் இருப்பேன், இது என்னோட குடும்பம், இப்போ கையல் வந்து நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், நான் எந்த ஒரு தப்பான எதுலேயும் பார்க்கலன்னு அவங்க அம்மாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து காமாட்சி வந்து கொஞ்சம் கூட அதை நம்புகிற இதுலேயே இல்லை. ஏன்னா நீ இப்படி தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் பொண்ணுக்கிட்ட எவ்வளோ தப்பாக நடந்துக்க பார்த்தேன், அதனால் உன்னை நம்பிலே இங்கே விட முடியாது, அது இல்லாமல் உன்னை மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா இன்னும் பிரச்சனை ஆகிடும், ஸோ தயவு செஞ்சு நீ வெளியே போயிடுங்கிற மாதிரி திருப்பி அவங்க சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மூர்த்தியும் வந்து நீ போ சரவணா, நீ போயிடு, நீ இங்கேருந்து பிரச்சனை பண்ணாதன்ற மாதிரி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத அளவுக்கு சரவணாவை திட்டிகிட்டு இருக்காங்க. பட் அந்த சரவணவேல் வந்து அங்கேருந்து போகிற ஐடியாலேயே இல்லை. இதை பார்த்து ஆனந்திக்கு வந்து ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் வருது நம்ம சரவணவேலு மேலே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏமா கத்துறீங்க, அவங்க தான் தப்பாக உணர்ந்து வந்து சாரி கேட்குறாங்கல்ல, இப்போவும் நீங்கள் திருப்பி அப்படி பேசுகிறது சரியில்லைன்ற மாதிரி. எதுக்கு அவங்களுக்கு இப்போ சரவணவேல் மேலே லைட்டாக ஒரு அக்கறை வருதுன்னு தெரில. மேபி ஃப்யூச்சரில் இவங்க 2 பேரும் சேரலாம், கல்யாணம் பண்ணலாம், அதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க, வேதவள்ளி வந்து அவங்க பையன் எங்கேயோ ரெடி ஆகிறத பார்த்துட்டு, இந்த பையன் விக்னேஷ் வந்து சீமந்தத்துக்கு தான் போகிறான், நம்ம எப்படியாவது இவனை தடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணி ஒரு ஜூஸில் மயக்க மருந்தை கலக்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க போய் கொடுத்துட்டு அங்கே விக்னேஷ் வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கிறதா அவங்க வேலைக்காரி வந்து வேதவள்ளி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட வேதவள்ளிக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. இங்கே எல்லோரும் என்னடா மாப்பிள்ளை வரலன்னு எல்லாம் ரொம்ப துடிச்சு போயிருக்கிறப்போ, இங்கே பார்த்தீங்கன்னா அன்பும் ஷாலினியும் ஒரு ஐடியா போடுறாங்க. அதாவது நம்மளே போய் அவங்கக்கிட்ட போய் பேசி மன்னிப்பு கேட்டு நம்ம அண்ணாவை கூட்டிகிட்டு வரலாம். என்ன தான் இப்போ வந்து கையில் நீ பேசினா சரி வராது, நம்ம தானே தப்பு பண்ணோம், நம்ம தான் போய் இதுக்கான முடிவை கட்டணும்னு சொல்லி அன்பு ஷாலினியும் பேசிகிட்டு இருக்காங்க. அன்பு வேண்டாம், நம்ம போனால் பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஷாலினி வந்து எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், எங்கள் அண்ணன் நான் சொன்னால் புரிஞ்சுப்பா, நான் மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக வருவாங்க, இப்போ நம்மளால் வந்து தேவி அண்ணி வாழ்க்கை பாலாகுது, ஸோ நம்ம போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி ஷாலினி போய் அவங்க அண்ணன்கிட்ட கெஞ்சுவாங்க, கதறுவாங்க. ஆனால் அது விக்னேஷ் வந்து மனசு மாறுமான்னு தெரில. பட் இதெல்லாம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சரவணவேலு தான் போய் வந்து நம்ம விக்னேஷை வந்து தூக்கிட்டு வருவாங்க. அவங்களால மட்டும்தான் இந்த சீமந்தம் நடக்கும். ஸோ சரவணவேலு தான் போய் அங்கேருந்து அவங்க அம்மாவை அடிச்சு போட்டு விக்னேஷை தூக்கிட்டு வந்து அங்கே சீமந்தம் நல்லபடியாக நடக்கும். அதுக்கப்புறம் சரவணவேலு கையலும் எல்லா குடும்பமாக சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆனந்திக்கும் சரவணவேலுக்கும் கல்யாணம் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.